பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசித்தர் மூலிகை மகேந்திரன் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் குழுவிற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நாள் 12/1/2025. இன்றைய காலை உணவு, என்னுடைய உணவு நிலாச்சோறு, கதிரவன் சோறு 2 இருக்குது. நிலாச்சோறு சாப்பிட்ருக்கோம், கதிரவன் சோறும் சாப்பிடணும். நிலாச்சோறில் பார்த்தோம் அப்படின்னா மெக்னீசியம் என்ற ஒரு ஆற்றல் குவியும், புரியுங்களா? கதிரவன் சூரியன், புரியுங்களா? அதில் கதிரவனுடைய உணவில் சோறில் கால்சியம் என்ற ஒரு ஆற்றல் குவியும். இன்று பாருங்கள், சுத்த வெளியில் நான் சாப்பிட்றேன். இன்றைய காலைய உணவு எப்படின்னு இதில் எதுலாம் உங்களால் முடியுதோ அதை பயன்படுத்துங்க. நான் இத்தனை பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தணும்னு சொல்ல. இப்போ பாருங்கள், மூலிகை இட்லி, இதை சுத்த வெளியில் சாப்பிடுகிறேன். சூரிய ஒளி இந்த உணவில் குமிருகிறது. பழம், எரிச்சம்பழம், பாதாம் பருப்பு, இட்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலராக இருக்கும். சட்னி இது வரலாம். இப்போது இந்த இட்லி பார்த்தோம் அப்படின்னா முடக்கத்தான். இப்போ நேற்று முந்தினத்தில் கீரை அதிகமாக இருந்தது, கலர் அதிகமாக இருந்தது. இன்னைக்கு கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது இருக்கிற கீரையை தோசை மாவில் முடக்கத்தான் கீரையை அரைச்சி ஊற்றிட்டு அதில் இட்லி சுட்டோம். நல்லா சாப்பிட்ணும், மெத்துனுக்கு ரொம்ப ஒரு சுவையாக இருக்கும். இது பாருங்கள், நல்ல ஒரு சுவையாக இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டு. கால்சியம் என்ற ஒரு சத்து இந்த உணவில் குவிகிறது, இந்த உடலிலும் குவிகிறது. நல்ல ஜீரணம் நல்லா நடக்கும். இப்போது இதுக்கு பேர் மேட் இட்லின்னு ஈழர் பாஸ்கரையா வச்சுருக்கார். எப்படின்னு பார்த்துக்குங்க. முதல்ல இலையை பார்த்துக்குங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா பவளமல்லி இலை. இது என்னென்னா பவளமல்லி இலை. இது கொய்யா இலை. அந்த கொய்யா இலை இது புரியுதுங்களா? இது கொய்யா இலை. இந்த 2 இலை. அடுத்து பார்த்தோம்னா வாழை இலை. வாழை இலையை வாங்கி இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி இது எப்படி செய்கிறேன்றது மேட் இட்லின்னு பேர் வச்சுருக்காரு அவர். இது பாருங்க, இட்லி குண்டான இப்படி திறந்தீங்கன்னா இது பாருங்க, இதுதான் வாழை இலை. இது எவ்வளோ பச்சையாகுது, இது எப்படி கருத்துச்சு பார்த்தீங்களா? அப்போ இதில் இருக்க பச்சை மன்ற சத்துலாம் இதில் ஏறுது. அடுத்து கொய்யா இலை. இதை பார்த்துக்குங்க. கொய்யா இலை எவ்வளோ பச்சையாக இருக்கிறது, ஆனால் பார்த்தீங்களா வேக வச்சுதான் கருத்து போச்சு. அதே மாதிரி பவளமல்லி இலை பாருங்கள், பவளமல்லி எவ்வளோ ஒரு பச்சையாக இருக்கிறது, எப்படி இது கருத்துச்சு பார்த்தீங்களா? அப்போ இதில் உள்ள பச்சையம்லாம் எப்படி அப்படின்னா இந்த இட்லிக்குள்ளே அது எப்படி அப்படின்னா அது பாருங்கள். இது போக இந்த இட்லி குண்டான்குள்ளே பார்த்தீங்களா? இப்போது இதுக்குள்ளே தண்ணி கூட இருக்கும். இந்த தண்ணி அவ்வளோ பவர்ஃபுல்லான தண்ணி. இந்த தண்ணியில் லைட்டாக தோற்பு சத்து அதிகமாக இருக்குது. அந்த தண்ணி நீங்கள் பயன்படுத்த வேணாம், அது செக் பண்ணுறேன் நான். இப்போ பாருங்கள், இட்லி குண்டான் உள்ள தண்ணி இருக்குது. இந்த அந்த தண்ணியில் இலை போட வேண்டாம், அது போட வேண்டாம். இப்போது கீழ்த்தட்டு வச்சுட்டு இந்த தட்டில் வாழை இலையை விட்டு அது மாதிரி கட் பண்ணி முதல்ல உள்ளே இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த இலைகளை இப்படி போட்டுட்டு அந்த கீழ்த்தட்டில் இலையை போட்டு அதில் மாவு ஊற்றக்கூடாது. அதுக்கு மேலே எங்கள் வீட்டில் பார்த்தோம்னா 3 தட்டு இருக்கும். இது 2வது தட்டு, மேலே ஒரு தட்டு இருக்குது, அது இட்லி கீழே இருக்குது. இது மாதிரி இப்போது தண்ணி கொதித்து இலையில் அடிக்கும். இது வெந்து, புரியுதுங்களா? அந்த பச்சையம் என்ற சத்து ஆவரி இந்த இட்லியில் வரும்போது அந்த இட்லி அந்த ஆவரியில் வேகும்போது அந்த பச்சையம் என்ற ஒரு சத்து இட்லிக்குள் ஊடுருகிறது. அது அது சாப்பிடும்போது தான் நமக்கு அந்த பச்சையம் என்ற சத்து நோயுது. அப்போது இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த இட்லிக்குள்ளே முடக்கத்தான் இருக்குது, புரியுதுங்களா? அந்த பச்சையம் என்ற சத்து இதுக்குள்ளும் போயிருக்கு. 2 விதமாக கொடுக்குறேன், மொத்தம் 3 விதம் இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஒன்று இட்லிக்குள்ளே போயிருக்கு, இன்னும் ஒன்று ஆவிரியில் அந்த பச்சையம் என்ற சத்து ஏற்றிருக்கு. இப்போ இந்த சட்னி பார்த்தோம் அப்படின்னா இதில் பிரண்டை வதக்கி இதில் போட்டு சட்னியாக அரைச்சிருக்கோம். இது மாதிரி இப்போ பாருங்கள், 1 2 3. இதில் நீங்கள் 3 தான் சாப்பிடணும் இல்லை, உங்களுக்கு எது அமையுதோ இது சாப்பிடுங்க. அது மாதிரி இது மாதிரி நீங்கள் சாப்பிட்டதை இன்று பதிவாக போடுங்க. இன்று கதிரவனுடைய சத்து குவியுது. நிலாச்சோறுன்ற மாதிரி கதிரவன் சோறு. இது வெப்பம்ன்றது இந்த உணவில் குவிஞ்சிருக்கு, உடல்லையும் குவிஞ்சிருக்கு. இது மாதிரி சாப்பிட்டு குழுவில் பதிவு போடுங்க. இது சம்மந்தப்பட்ட சந்தேகம் தான் என்னை தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய தொலைபேசி நம்பர் 8939289222. பசித்தர் மூலிகை மகேந்திரன். பசி என்னை படைத்தது, இந்த உணவு என்னை வளர்த்தது. நன்றி, மகிழ்ச்சி.